நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் பச்சையம்மா என்ற பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் விடியற்காலைக்கு முன்பே தலையில் மண்குடம் நிறைய தண்ணீர் வைத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்வது அவருடைய வழக்கம். கோவில் மணி அடித்து தெய்வத்திற்கு தண்ணீர் ஊற்றி அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்வார். கிராமத்தார் அனைவரும் அவரை பார்த்து, என்ன ஒரு ஒழுக்கம், என்ன ஒரு பக்தி என்று பாராட்டினார்கள். ஒரு நாள் காலை கோவிலுக்கு செல்லும் வழியில் சாலையோரம் பசியால் ஒரு பையன் அழுது கொண்டு இருந்தான். பச்சையம்மா நின்றார். சற்றே யோசித்தார். இப்ப நின்னா தாமதமாயிடும். கோவில் மணி சரியான நேரத்துக்கு அடிக்கணும். அவனை விட்டுவிட்டு அமைதியாக நடந்து சென்றார். அன்றைய நாள் கோவிலில் தண்ணீர் ஊற்றும் போது அவரது மண்குடம் கைவழுக்கி உடைந்தது. தண்ணீரெல்லாம் சிந்தியது. மனமுடைந்து கோபமும் துக்கமும் கலந்து அவர் கதறினார். கடவுளே, ஒரு நாளும் தவற விடலையே, அப்புறம் ஏன் இந்த தண்டனை? அந்த இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது. கடவுள் நின்றார், கல்லில் இல்லை, அதே அழுத பையனாக. மென்மையான குரலில் சொன்னார், என் தலையில் தண்ணீர் ஊற்றினாய், ஆனா வழியில் நின்ற என்னை பார்த்து கொண்டே சென்றாய். அவர் திடுக்கிட்டு விழித்தார். உடல் முழுக்க நடுங்கியது. அடுத்த நாள் முதல் பச்சையம்மா கோவிலுக்கு போனார். ஆனால் முதலில் அவருடைய கைகளில் உணவு இருந்தது. அதிசயமாக அதற்கு பிறகு அவருடைய குடம் ஒரு நாளும் உடையவே இல்லை.